ஃப்ரெண்ட்ஸ், மாம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்துட்டு பேச்சுலர்ஸும் பிகினர்ஸும் கூட செய்யலாம். அந்த மாதிரி பிரியாணி செய்து காட்டியிருக்கோம் பாருங்கள். ஸ்பைசிஸோட அளவெல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அளவோடு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம 50 ml நெய் எடுத்துக்கணும். நெய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ண போகிறோம். ஒரு ட்ராப் ஆயில் கூட இதில் சேர்க்க போகிறதில்ல. நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துட்டு அந்த ஸ்பைசிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வாசனை வந்ததும் அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பொடி வகையெல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுவும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சிக்கன் போட்டு ஹாஃப் லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு உங்களுக்கு சிக்கன் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்லா சேர்த்துக்கோங்க. 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. அதுக்கு புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதுவுமே நல்லா சுருண்டு வருந்ததுக்கப்புறமா 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா தண்ணி ஒரு 1/2 லிட்டர் போட்டு நல்லா தண்ணி கொதிச்சிடணும் 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில். அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்த்துட்டு 15 to 20 மினிட்ஸ் ஸ்லிம்மில் வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக செம்ம வாசனையாக உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 வச்சு சர்வ் பண்ணிக்கோ. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.